ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். டுடே சூப்பரான சிக்கன் கட்லட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு 10 பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 10 சின்ன வெங்காயத்தையும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வரட்டும். ஓரளவுக்கு இது கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம அந்த ரெசிபிக்கு தேவையான ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இது பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுக்கணும். இது நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். கரம் மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன், எல்லாமே 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்றா போட்டு நம்ம எல்லாத்தையும் இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். சிம்லே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டோன்னே இதோட பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் 200 கிராம் சிக்கன், போன்லெஸ் சிக்கன் வாங்கி நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்க போகிறோம். 200 கிராம் சிக்கனுக்கு நான் ஒரு 150 கிராம் கிட்ட பொட்டேட்டோ பாயில் பண்ணி மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 200 கிராம் சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். சிக்கனை இதோட ஆட் பண்ணுறப்ப லைட்டாக நம்மளுக்கு தண்ணி வரும். தண்ணி இல்லாத அளவுக்கு நம்ம ஃபுல்லாக அடுப்பை வச்சு ஃபுல்லாக நம்ம நல்லா ட்ரை பண்ணி எடுத்துடணும். சின்ன சின்ன உருண்டையாக அந்த சிக்கன் நம்மளுக்கு பிரிஞ்சு வரும். அது எல்லாத்தையும் ஸ்க்ரம் பண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக உடச்சி விட்டு நல்லா அது ஒரு கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்தளவு வர்ற வரைக்கும் நம்ம சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சூப்பராக நம்மளுக்கு சிக்கன் வெந்து உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம சிக்கனை உடச்சி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த கடாயிலே போட்டு நல்லா கிண்டி நம்ம உதிரி உதிரியாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டதுக்கப்புறம் இப்போ மசிச்சு வச்சுருக்க பொட்டேட்டோ இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு கட்லெட்டுக்கு தேவையான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேட்டரை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ப்ரெட் கம்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ப்ரெட்டை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். அதுதான் நம்ம ப்ரெட் கம்ஸை இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இதுக்கு முட்டை ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சோண்டு பெப்பர் பொடி, கொஞ்சோண்டு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம பேட்டர்லேருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். உருட்டி எடுத்துக்கிட்டு அதை நம்ம கையில் வச்சு வடைக்கு நம்ம எப்படி தட்டுவோம் அந்த மாதிரி கட்லெட் ஷேப்புக்கு நம்ம தட்டிக்கலாம். நான் சர்க்கிள் ஷேப்பில் தட்டிக்க போகிறேன். சர்க்கிள் ஷேப்பில் நல்லா அந்த கட்லெட்டை தட்டி எடுத்துக்கிட்டு அதை இந்த முட்டையில் டிப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். முன்பக்கமும் பின்பக்கம் 2 பக்கத்துமே அந்த முட்டையில் இது நனையணும். அந்த அளவுக்கு நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் செய்கிறேன். ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடு 2 சைடுமே நல்லா டிப் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிட்டு அதை நல்லா வடிகட்டிட்டு நம்ம இந்த ப்ரெட் கம்ஸில் போட்டு நல்லா பாருங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா சைடும் அது ஸ்ப்ரெட் ஆகணும். ரொம்ப அழுத்தக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கணும். தனித்தனியாக வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொன்றையும் இதே மாதிரி பால் மாதிரி ரோல் பண்ணி இந்த முட்டையில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் கம்ஸில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து நம்ம தனியாக வச்சுக்க போகிறோம். இப்போ நான் இன்னொரு கட்லெட் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சின்ன சைஸ் அளவில் தான் நான் பண்ணுறேன். ஒரு மீடியம் சைஸில் தான் நான் பண்ணுறேன். ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம கட்லெட் ஷேப்பில் தட்டிட்டு முட்டையில் டிப் பண்ணிக்கலாம். மெதுவாக டிப் பண்ணணும், இல்லை முட்டையில் உடஞ்சி போயிடும். நம்ம அந்த ரோல் உடஞ்சிரும். கட்லெட் ஷேப் உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம அந்த ப்ரெட் கம்ஸில் ஓரமாக ஒரு சைடு தான் வைக்கணும். ஏன்னா எல்லாத்துலேயுமே அந்த முட்டை பட்டுருச்சுன்னா நம்ம அடுத்தடுத்தது செய்ய முடியாமல் போயிடும். அதில் ஓரமாக ஒவ்வொரு சைடு நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். அந்த ட்ரையான பவுடர் அது மேலே ப்ரெட் கம்ஸை போட்டு நல்லா பாருங்கள் உதுத்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே இருக்க எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம தட்டி விட்டு எடுத்துங்க பாருங்கள். பிளேட்டில் நான் சூப்பராக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் காய வச்சு மினிமம் ஹீட்டில் இருந்தால் போதும். ரொம்ப ஹை ஸ்பீடில் இருக்கக்கூடாது. லைட் ஹீட்டில் ஆயில் இருந்தால் போதும். இந்த ஹீட்டில் நம்ம கொஞ்சம் ஒவ்வொரு கட்லெட்டாக நம்ம மெதுவாக போட்டு முன்னாடியும் பின்னாடியும் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வேகணும்.
நான் பாருங்கள் இப்போ 3 பேட்சாக போட்டு எடுத்திருக்கேன். அந்த மாதிரி போட்டு நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வேக விடுங்க. சிம்மில் வச்சே வேக வச்சா போதும். ஒரு 5 மினிட்ஸ் இது இருந்தால் போதும். ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. ஏன்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் நம்ம ஏற்கனவே வந்து செஞ்சு எடுத்துட்டோம் நல்லா வேக வச்சே. அதனால் வந்து ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. நான் இன்னொரு பேட்சையும் போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ எல்லா பேட்சையுமே போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. நம்மளுக்கு சூப்பரான வெளியில் வந்து கிறிஸ்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக நல்லா கிடச்சிருக்கு நம்மளுக்கு கட்லட். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.